வெல்கம்ஸ் டு Anvitha சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்ககிட்ட என்ன தகவலை சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க வயிற்றோட அளவை வச்சு அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையோட ஆரோக்கியத்தை கணிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கர்ப்பமாக இருக்கிற ஒரு 2 உமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்து என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு, இவங்களுக்கு 7 மாதம் 9 மாதம் ஆயிடுச்சு, வயிறே தெரியலை, சாப்பிடவே மாட்டா போல, அப்போ வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அது நம்ம உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணோட உடல் அமைப்பை பொறுத்து தான் அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க வயிற்றோட அளவு மாறுபடும். சில பேருக்கு 5 மாதம் இருக்கும்போதே 9 மாதம் மாதிரி வயிறு பெருசாக தெரியும். சில பேருக்கு 9 மாதம் ஆனால் கூட வயிறு ரொம்ப சின்னதாகவே இருக்கும். ஸோ அவங்க வயிற்றோட அளவை வச்சு அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையோட ஆரோக்கியத்தை கணிக்கவே முடியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய வயிறாக இருக்கும் கன்சீவாக இருக்கும்போது. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்தா 2.5 கிலோ அப்படி பிறந்ததும் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன வயிறாக இருக்கும், அவங்களுக்கு 4 கிலோ குழந்தை பிறக்கும். ஸோ அதனால கன்சீவாக இருக்கும்போது அவங்களோட வயிறு பெருசாக இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்குது, வயிறு சின்னதாக இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இல்லை, அப்படி யாருமே சொல்லாதீங்க, அப்படி யாருமே நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, ரொம்பவே சின்ன வயிறாக இருக்குது அப்படின்னு உங்களை மனசில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சிட்டு இருப்பீங்க ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எந்த ஒரு பெண்ணுக்குமே அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தொப்புள் கொடி வழியாக தான் அவங்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு போகும். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க, அந்த ஹெல்த்தியான சாப்பாடு குழந்தைக்கு போகுது, குழந்தை ஆரோக்கியமான வெயிட்டில் இருக்குது, கன்சீவாக இருக்கும்போது அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு ஸ்கேனில் சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்கள் வயிறு பெருசாக இல்லையே, 7 மாதம் ஆச்சு 9 மாதம் ஆச்சு, ரொம்ப வயிறு பெருசாக இல்லையே, அந்த மாதிரி யாருமே கவலைப்படாதீங்க. குழந்தை நமக்கு நல்ல ஹெல்த்தியான வெயிட்டோட நல்லபடியாக பிறந்தாவே போதும். நான் தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.